நமக்கு தேவையான நியாயமான கோரிக்கைகளை கூட அரசு கவனத்துக்கு கொண்டு போக முடியாத சூழல் கூட இன்றைக்கி நம்ம இருக்கோம். இன்னமும் நாம் இந்த மண்ணோட பூர்வகுடி மக்கள், இந்த நிலத்துக்கு சொந்தமான நாம் இன்றைக்கி பல்வேறு மாநிலத்திலிருந்து பல்வேறு இனமாக இருக்கக்கூடிய பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த மண்ணுடைய பூர்வகுடி மக்கள் நாம் எந்த அதிகாரமும் இல்லாமல் இன்னும் நம்முடைய அடிப்படை தேவையை கூட போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதே சமயத்தில் போராட்டம் கூட வீதியில் இறங்கி போட முடியாத சூழலை இதுபோல் அரக்கனுக்குள்ள ரகசியமான ஒரு கூட்டம் நடத்தியிருக்கோம். இதுதான் இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரமாக இருக்குது. இதிலிருந்து நாம் மீண்டு வரணும். நாம் இங்கே வன்முறையானது கிடையாது. நம்ம வன்முறையை யாரும் வதைக்க தேவையில்லை. நமக்கான உரிமையை இந்த மண்ணோட பூர்வகுடி மக்கள் நாம் இந்த மண் நமக்கு சொந்தம். நம்ம மண்ணில் இன்றைக்கி வசதி அவர்களுடைய கோரிக்கையெல்லாம் படித்தோம். இன்னும் உயர்தரமான சிகிச்சை இல்லை மக்களுக்கு. இன்னும் குழந்தைகள் கல்வி வேலைவாய்ப்பு போகிறதுக்கு வாகன வசதிகள் இல்லை, ரோடு வசதிகள் இல்லை, அடிப்படை வசதிகள் கிடையாது. சுதந்திரமற்ற இத்தனை ஆண்டு காலங்களில் ஆட்சியாளர்கள் மாறி மாறி வர்றாங்க. ஆனால் இந்த மக்களுக்கு இன்னமும் முழுமையான அடிப்படை தேவைகள் இல்லை. இங்கே அடிப்படை தேவையை தாண்டி மனித விடுதலைக்கே போராட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும், ஒவ்வொரு அடிப்படை தேவை இருக்கும். ஆனால் நமக்கு மனித விடுதலைக்கே போராட வேண்டிய மனிதனாக பார்த்துருக்குது. அந்தளவுக்கு இங்கே இந்த சமூகத்தை இங்கே இருக்கிற ஆதிக்க சமூகமும் இங்கே இருக்கிற அரசியலும் ஒதுக்கி வைக்கப்பட்டு நம்ம இன்னமும் கையேந்த வேண்டிய சூழலில் கொண்டு வந்துட்டோம். அதனால் நீங்கள்லாம் உங்களுடைய நியாயமான அடிப்படை தேவைகளாக தான் கேட்குறீங்க. நீங்கள் ஒன்றும் இங்கே முதலமைச்சர் பதவி கேட்கல, இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவி கேட்கல, இந்த அரசியலில் பெரிய உயர் பதவி கூட கேட்கல, அரசு பதவிகள் கேட்கல. மனிதனாக வாழ்றதுக்கு அடிப்படை தேவையான விஷயங்களை எங்களுக்கு நியாயமாக வழங்குங்க. இந்த ஓட்டுரிமை இருக்குது, ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் நம்மகிட்ட இருக்குது. அந்த ஓட்டுக்கான உரிமையை கொடுங்க. நீங்கள் யாரையும் இதில் கூச்சப்படவோ வெப்பப்படவோ பயப்படவோ தேவையில்லை. இந்த உரிமையை நியாயமாக ஓங்கிய பொருளாக வெளிச்சத்துக்கு வரணும். வீதியில் இறங்கி போராட வேண்டிய சூழல் நம்ம இருக்கணும். ஊமை சமூகமாக நம்ம இருக்கக்கூடாது. முன்னோர்கள் நிறைய முன்னாடி பேசிய ரொம்ப அருமையாக நிறைய விளக்கங்கள் கொடுத்தாங்க. அவங்களாம் படிக்கணும். நீங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் படிக்கணும், பிர்சா முண்டாவை படிக்கணும். கூட நிறைய முன்னோர்களை படித்து அவங்க நமக்காக எத்தனையோ திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம அரசுகிட்ட போராடி தர வேண்டிய கட்டாயத்தில் வழி இல்லை. நம்ம குழந்தைகளுக்கு கல்வி கேள்விக்குரிய குழந்தைகளுக்கு உயர் படிக்க முடியல. ஒரு அரசியல் எழுச்சி இல்லை, நமக்கான அரசியல் பின்புலம் இல்லை, அரசியல் அதிகாரம் இல்லை. ஓட்டு போடுறதை தவிர தேர்தலுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதெல்லாம் நம்ம பெறணும் என்றால் நீங்கள் அனைவருமே ஒரு அணியாக அமைப்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். ஆதிவாசிகள் அனைவருமே பழங்குடி மக்கள் அனைவருமே அமைப்பில் பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்வுகளை அடுத்தடுத்து பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைந்து வெளியில் வரணும். வெளியில் நம்ம பிரச்சனைகளை அரசு கவனத்துக்கு கொண்டு போகணும். இதே நம்மளே பேசி முடிச்சுக்கிறது, இது வெளியில் போகாது. இது ஏதோ திருமண நிகழ்வோ இல்லை காதல் நிகழ்வோ கிடையாது. பழங்குடி மக்களுடைய அடிப்படை உரிமைகள், அடிப்படை தேவைகளை இன்றைக்கி நம்ம பேசுறதுக்கு ஒரு அரங்கத்தை உருவாக்கணும். இந்த நிலையை உருவாக்கிய ஆட்சியாளர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்கமாக இருக்கக்கூடிய அப்படி ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கிறோம். நான் சார்ந்த உணவு கட்சி சார்பாக நிச்சயம் உங்களுக்காக எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் நியாயமான கோரிக்கைகள் அளிப்பதற்கான பொருள் கொடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறது. வாய்ப்பு இருக்காங்க.